ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ டியூஸ்டே அன்றைக்கி ஈவினிங் எடுத்தது. பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்களே தூங்கிட்டோம். மழை சவுண்டில் தான் வந்து நாங்கள் எந்திரிச்சே வந்தோம். எந்திரிச்சு வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பாப்பா தம்பி நான் 3 பேர் ஜன்னல் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் தான் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லியும் மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுவேன். மார்னிங் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் தான் பண்ணுவேன். தம்பி வந்து டைமுக்கு தூங்க மாட்டான். அவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் தூங்குவான். ஸோ அதனால் மார்னிங் வந்து பண்ண முடியாது. ஒர்க் எல்லாமே நான் ஈவினிங் பண்ணிடுவேன். ஈவினிங் நான் பண்ணுறப்போ தம்பியும் பாப்பா 2 பேருமே கிச்சனுக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையோ கீழே போட்டு இது பண்ணுங்கள், நான் கடைசியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போது தம்பி கால் கடியிலேயே தான் உட்காந்துட்ருப்பான். அவங்க என்னதையும் பார்த்துட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரங்க எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கையோட சிங்கையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நாள் வந்து காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கே வந்து ஃபுல்லாக கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். ஒரு சில நாள் முடியாத நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock தான் வந்து கிச்சன் ஈவினிங் ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணுவேன். சிங்கில் இருக்கிற பாத்திரங்களை ஃபுல்லாக கழுவிட்டு கையோட அடுப்புமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். டெய்லி தொடச்சி விட்டுருவேன். சும்மா வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் போடுறதுக்காக வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான். தம்பிக்கு ரீசெண்ட் டேஸ் ஃபுல்லாமே சாத்துக்குடி ஜூஸே கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி மாதுளம்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் தொளிச்சிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு சும்மா கொடுத்தா சாப்பிட்டுப்பா. தம்பிக்கு வந்து ஜூஸ் போட்டு தான் கொடுக்கணும். பாப்பா லாஸ்ட் 1 இயராகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜூஸுமே குடிக்கிறதில்ல. எதை கேட்டாலும் எனக்கு சும்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாமே வந்து சும்மா கொடுத்துருவோம். தம்பிக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். எங்களுக்கெல்லாம் எந்த ஜூஸுமே இப்போல்லாம் போடுறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் தொலைச்சி கொடுப்பாங்க, நான் போட்டுட்ருந்தேன். இப்போ அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால நானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தோன்றதில்லை. நான் அவங்க எடுத்து போட்டு அளவாக தொலைச்சிப்பேன். மாதுளம்பழம் ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்மளும் குடிக்கிறதில்ல, ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஜூஸ் போட்டு வச்சுட்டு பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே குளிச்சு விடணும். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு வேலைகளையுமே. பாப்பா தம்பியும் கால் கடையிலே விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேர்த்துக்கு குளிச்சு விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஆடை சிலிப்ப வேண்டியது இருக்குது, சில சிலிப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். 1 கப் ஃபுல்லானோனையுமே சிலிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. சரி சிலிப்பி வச்சுட்டு அப்புறம் நெய்க்கு வந்து குட்டீஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிப்பிட்டுருக்கேன். ரெண்டு பேர்த்து குளிச்சு விட்டோன்னே 2 பேர் திருப்பி வந்து கிச்சனுக்குள்ளேயே விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நான் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதிகமாக வந்து தம்பி தான் கிச்சனுக்குள்ளே இருப்பான். இப்போ வந்து தம்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்துடுவா. சரின்னு சொல்லிட்டு ஆடையெல்லாம் சிலிப்பிட்டு நவருங்கப்போ நான் வெளியிலையாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து பட்டர் கிடச்சிச்சு. கையோட உடனே வந்து நெய் ரெடி பண்ணிட்டேன். சைடில் அப்படியே பால் காய வச்சுட்டு நெய்யும் ரெடி பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லி வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வந்தேன். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வரப்போவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக் கோபி மஞ்சூரியன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய ஸ்பெக்ஸ் வந்து ஃப்ரேம் வந்து தம்பி உடச்சிட்டான். அதையும் கையோடு ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 3 பேரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருந்தோம் தம்பி தூங்க வச்சுட்டு. நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான். என்ன ரெசிபி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அத்தை ஃபோன் பண்ணாங்க. கேட்டதுக்கு வேர்க்கடலை சட்னி செய்து கோதுமை தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறத நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா வறுக்க வேர்க்கடலை வந்து உடஞ்சி வரும், தோல் எல்லாமே வந்து விட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம்.
இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பேனில் போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ அதே பேனில் வந்து தாளிப்புக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது கூட 6-7 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப ஒரே ஒரு மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுந்து வரட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கியாச்சு, பொன்னிறமாக மாறிட்டுருக்கு. இப்போ இதையும் வந்து நம்ம ஆற வச்சு தான் அரைக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. வேர்க்கடலை சுத்தமாக எந்த ஒரு தோலுமே இல்லாமல் அளவுக்கு சுத்தமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தோல் ஃபுல்லாமே விட்டு வந்துடும். வேர்க்கடலை நல்லா வறுந்துருந்துச்சு அப்படின்னா அந்த தோல் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரமாகவே விட்டு வந்துடும். இப்போ இதில் ஃபுல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் பருபருன்னு அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன். எப்படி அரைச்சாலும் ஓகே தான். இப்போ இது கூட நம்ம வந்து வணக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலை சட்னிக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை, ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இவ்வளோதான். இதில் வந்து நம்ம தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உங்கள் தாளிப்புக்கேற்ப கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குண்டு மிளகாய் இருக்குல்ல, அது 2 சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து பெருசாக காரம் வந்து உள்ளே இறங்காது. ஸோ நான் கொஞ்சம் 2 குண்டு மிளகாயும் கருகாப்பில் தலையும் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு பால்கோவா பண்ண போகிறேன். இது வந்து ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வீட்லேயே பால்கோவா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணோம். 1 லிட்டர் பால் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு பொங்கி வரணும், சுண்ட விடணும். 1 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் பால் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சிட்டே இருக்கணும். இந்த ஆடை கட்டது பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பால்கோவாவே ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஆடை கட்டினோடனே திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக பால்கோவா வந்து ரெடி ஆயிரும். பால்கோவா பண்ணுறதுக்கு நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. சின்ன பாத்திரமாக வச்சிங்க அப்படின்னா 2 மணி நேரம் பக்கமாக ஆயிரும். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு அகலமான பாத்திரம் வச்சுருந்தேன். எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்கிச்சு. சிம்மில் வச்சோம் அப்படின்னா கொதிக்கிறது கம்மியாகும். திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா தான் அந்த ஆடை வந்து கட்டிகிட்டே இருக்கும். கீழே வந்து பொங்கருக்கு விட்டுறாதீங்க, பால் பொங்காமல் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து பொங்க வரப்போ நீங்கள் திருப்பி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கையும் வலிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கடையில் வந்து நம்ம போய் வாங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு. நான் வந்து இது வந்து 2nd or 3rd டைம் வந்து பால்கோவா வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஆடை கட்டிகிட்டே இருக்கணும், நல்லா கிண்டி விட்டுட்ருக்கணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் 3/4 லிட்டருக்கு ஆகிருக்கு. இன்னும் 1/4 லிட்டருக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் பால்கோவா வந்து ரெடியாகும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சிருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், 1/2 லிட்டருக்கு பக்கமாக பால் வந்து இதாகிருச்சு. பாலை வந்து கெட்டியாயிருச்சு, கொஞ்சம் கலரும் வந்து மாறிடும்.
ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பார்க்கறது உங்களுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். இதுக்கு பெருசாக நம்ம வீட்டில் வந்து எந்த பொருளுமே வேண்டாம். பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். வேறு எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் 1/4 லிட்டர் வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் 1 லிட்டர் பாலுக்கு. உங்களுக்கு வந்து சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலரி விட்டுட்டேங்க. பால் கலரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து சீக்கிரமாகவே வேலை வந்து முடிஞ்சிடும். சர்க்கரை வந்து நல்லா கரையிட்டும். சர்க்கரை போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே தறிக்கும் பார்த்து இது பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பால் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. அங்கங்கே வந்து கெட்டியாக விலகுது. இதே மாதிரி நல்லா கெட்டியாகணும். பாருங்கள் திரும்பி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நமக்கு வந்து இன்னுமே டைம் எடுத்துக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அப்படியே கம்மியாகும். நமக்கு பால் வந்து கெட்டியாகிறதோ அப்படியே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்குறப்பவே. சைடில் இருக்கிறது எல்லாமே அப்படியே சுரண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் பால்கோவா வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியாகும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுத்தமாக எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா இவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் சுண்டுனா போதும், ரொம்ப சுண்ட வேண்டியதில்லை. ரொம்ப சுண்டுச்சு அப்படின்னா ஜவ்வு மாதிரி ஆயிரும். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்பி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னும் கொஞ்சமே கொதிக்க விட்டனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக பால்கோவா வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும். சாப்பிட்றப்ப சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க இந்த டைம் வந்ததுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்ததை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் இது பண்ணிட்டு கொஞ்சமாக மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு நான் பாதாம் மட்டும் இது பண்ணியிருக்கேன். சூப்பரான பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அன்றைக்கி நைட் வந்து பால்கோவா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கோதுமை தோசை ஊற்றுறக்க ஆரம்பித்தாச்சு. கோதுமை தோசைக்கு வேர்க்கடலை சட்னிக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதிகமாக கோதுமை தோசை வந்து செஞ்சதில்லை, எப்பாச்சும் தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து அதான் செஞ்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா பால்கனியே ஃபுல்லாக நல்லா நனைஞ்சிருந்துச்சு. காலையில் கோதுமை தோசை ஊற்றியிருந்தோம். சைட்லேருந்து அப்படியே பால் காய் வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் எந்த வேலையும் நான் செய்ய முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். தம்பி கிச்சனுக்குள்ளே வந்து அழகாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் எடுத்துக்க சொல்லி.
அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தோம். ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், சாப்பாடு. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டோம். பெருசாக எதுவும் பண்ணல. ஹஸ்பண்டுக்கும் தனியாக போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மாவு அரைக்கணும். நைட்டே கம்புக்கு ராகிக்குன்னு தனித்தனியாக ஊற வச்சுட்டேன். எங்களுக்கும் தனியாக எல்லாமே எடுத்து வச்சுச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பினதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாமே தொடச்சி விடல அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா சண்டே பாப்பா பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வீடு எல்லாமே தொடச்சி விட்டுட்டு தம்பி தூங்க வச்சுட்டு தொடச்சி முடிச்சுட்டு சிங்க்ல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி தூங்குறப்ப நான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சுருவேன். ஏன்னா அவன் முழிச்சிட்ருக்கப்ப பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பான். நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தான் எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருந்தேன். அந்த அன்றைக்கி நான் சாப்பிட்றப்ப டைமே பார்த்திங்கன்னா 11:30 பக்கமாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. சரி கையோடு அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேலையாக செய்வோம். அப்படி தான் நான் அந்த அன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வேலையை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண தம்பி அழுகிற மாதிரி இருந்துச்சு. சரி அவனே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டே தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைமில் தொட்டில் தூங்குவான். மற்ற நேரம் எல்லாமே பெட்டில் தான் தூங்குவான். அந்த தொட்டில் தூங்குறப்ப நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எங்கேயாவது கீழே எது விழுந்துருவானோ, எட்டி குச்சிடுவானோ, தலைக்கு இது வெளியில் விட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவேன். சைடில் பாப்பா அம்மா அது என்ன இது என்னன்னு கேட்டிருந்தா அவகிட்டேயும் பேசிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சிங்கில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சதுக்கப்புறம் மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்புக்கு ராகிக்குன்னு தனித்தனியாக அரைச்சிட்ருக்கேன். அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. ரெண்டு நாளுக்கு ரெண்டு தோசை விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நாள் சப்பாத்தி பண்ணிக்கலாம், ஒரு நாள் உப்புமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நான் கரெக்டாக சிங்கில் இருக்கிற பாத்திரங்களாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்பே தம்பி எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு தூக்கம் தலைக்கு குளிச்சதுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. சரி மாவு அரைச்சி முடிச்சுட்டு போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் மாவு அரைச்சி ஒரே மாவு தான் எப்போ அரைச்சாலுமே ஒன்று ராகி இல்லை கம்பு இல்லைன்னா இட்லி அரிசி போட்டு மாவு மட்டும் அரைச்சி வச்சுருவேன். எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சதில்லை. அதுக்கு ஏற்ற பாத்திரங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை மாற்றி அப்படியே செட்டோடு போட்டு மூடி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு இது மட்டும் புளிக்க வச்சா போது ரெண்டையும் புளிக்க வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பெட்ஷீட்லாம் துவைக்க போட்டிருந்தேன். அதையும் எடுத்து காய போட்டு கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக என்னோடய கிச்சன் எப்படி தான் இருக்குது. நம்ம வீடு தான் ஃபஸ்ட் டைம் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.